ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். இந்த வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் விஷன் போர்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணல. அண்ட் விஷன் போர்டுன்னு ஒன்று எல்லோரும் ரீசெண்டாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் அது க்ரியேட் பண்ணதில்லை. அண்ட் அது எனக்கு ஒரு பெரிய தப்புன்னு தோணுனதும் கிடையாது. விஷன் போர்டுனா என்ன, ஏன் விஷன் போர்டு க்ரியேட் பண்ணோம், லைஃப் விஷன் போர்டு இருந்தால் எப்படி இருக்கும், அண்ட் ஆக்சுவலாக லைஃப் எப்படி ஒர்க் ஆகும், அது விஷன் போர்ட் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாட் இஸ் விஷன் போர்ட்? விஷன் போர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் நான் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், லைக் என்னோடய ட்ரீம் என்ன, நான் எந்த பிளேஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறேன், அண்ட் எது எதெல்லாம் என் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இருக்கும். இந்த இயர் நான் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் நினைப்பாங்க. திங்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எஜுகேஷன் வைஸ் நான் இன்னைக்கு இந்த இயர் இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நியூ ஸ்கில் வந்து அன்லாக் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இது எல்லாமே தான் விஷன் போர்டில் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து குட்டி குட்டியாக வந்து அவங்க வந்து லைக் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அவங்களோட ரூம்லேயோ இல்லை அவங்க ஸ்டடி டேபிளுக்கு பேக் சைட்லேயோ ஸ்டடி டேபிள் கிட்டேயோ அந்த மாதிரிலாம் வந்து போட்டு வைப்பாங்க. ஸோ தான் விஷன் போர்ட். நான் ஏன் விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் க்ரியேட் பண்ணது கிடையாது. அண்ட் அது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னாலும் தெரியாது. ஸோ ஒரு சிலருக்கு விஷன் போர்ட் ஒர்க் ஆகலாம். விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப நல்லது தான், தப்புன்னு எதுவும் கிடையாது. ஆனால் எண்ட் ஆஃப் த இயர் நம்ம எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணோமா அப்படின்றதும் பார்க்கணும். ஸோ சம் பீப்புள் சும்மா ஒரு ஹாப்பினஸ்க்காக க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. அட் த எண்ட் அவங்க எதுவுமே அதை பற்றி அச்சீவ் பண்ணுறதோ எதுவுமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள் தான். ஒருத்தருக்கு ஒர்க் ஆகும், ஒருத்தருக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஏன் நான் க்ரியேட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷன் போர்ட் வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும்னு எதுவும் கிடையாது. அண்ட் ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ணுறது ஒன்றா இருக்கும், அண்ட் நம்ம லைஃப்பில் நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதனால் இது வரைக்கும் நான் வந்து எதுவுமே வந்து க்ரியேட் பண்ணதில்லை. நான் யோசிப்பேன், இந்த இயர் இதெல்லாம் பண்ணணும், இந்த இயர் முடிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பேன். அண்ட் அந்த இயர் எண்டில் மேபி என்னோடய பிளான் சேஞ்ச் ஆகலாம். இப்போ நான் வந்து கரண்ட்டாக பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த ஒர்க் நான் பண்ணியிருக்கணும், இப்படி தான் என் லைஃப் நான் கொண்டு போவேன் அப்படின்னு நான் வந்து ஒரு இதில் வந்து ஒரு லைன் வந்து போயிட்டுருப்பேன். சடனாக பார்த்தா லைஃப் எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணி விட்டு அது நம்மளை ஒரு வழிக்கு கொண்டு போய் விடும். ஸோ என்ன கேட்டால், நம்ம பிளான் பண்ணுறது தான் நம்ம பண்ணணும் எதுவும் கிடையாது. லைஃப் நம்மளை ஒரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணி விடும் போது அதுக்கேற்ற மாதிரியே நம்ம மூவ் ஆகி போகலாம். ஸோ அப்படி தான் நான் என் லைஃப்பை ரன் பண்ணுவேன். என்னோடய லைஃப்பில் பிளானே இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. பிளான் இருக்கும், ப்ளஸ் பிளான் இல்லாமல் சம்திங்ஸ் அதுவாக வரும்போது அதையே நான் எடுத்து போட்டு ஓகே ஏதோ ஒரு நல்லதுக்காக இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இதே நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் பண்ணுவேன். ஸோ அதனால் என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லைஃப் வித்தவுட் அ விஷன் போர்டு அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ விஷன் போர்டு இல்லாமல் லைஃப் ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரன் ஆகும். அண்டு விஷன் போர்டு இல்லாமல் பார்த்திங்கனாலும் லைஃப்பில் எல்லாமே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நியூ லெசன்ஸாக இருக்கட்டும், நியூ பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து லைஃப்பில் கிடைக்க தான் செய்யும். ஸோ எனக்கு என்னோடய பிளானிங்ஸ் எல்லாமே இருக்கும், ப்ளஸ் எனக்கு புதுசான லேர்னிங்ஸ் எல்லாமே அந்தந்த இயர் இருக்கும், அண்ட் நியூ பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எனக்கு அந்தந்த இயர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் லைஃப் வித்தவுட் அ விஷன் போர்டும் நான் பெஸ்ட்டுன்னு தான் சொல்வேன். எனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் அப்படி இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே விஷன் போர்டு க்ரியேட் பண்ணுறாங்க, நானும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பண்ணணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகலாம், ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகாமையே போகலாம். அதுதான் நான் முன்னாடியும் சொன்னேன். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அது நடந்துச்சுன்னா ஹாப்பி, நடக்கலைன்னா ஓகே, நெக்ஸ்ட் இயருக்கு அதை நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ வாட் ஆக்சுவலி ஒர்க் ஃபார் மீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்ட டெய்லி எஃபர்ட்ஸ் அண்ட் பொறுமையாக இருக்குது. பேஷன்ஸியோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே லைஃப்பில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. டைமிங்கோட நம்ம வந்து எஃபர்ட் போடணும். டைமோட எஃபர்ட் போடும்போது நம்மளுக்கு எல்லாமே நம்ம லைஃப்பில் கிடைக்கும். ஆக்சுவல் ஹேப்னிங்ஸ் என்னவோ அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து நம்ம விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணுறத விட நம்மளோட மைண்ட் செட்டப் தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து விஷன் போர்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு எந்த எஃபர்ட்டும் போடலன்னா எதுவுமே நடக்காது. ஸோ உங்கள் மைண்ட் செட்டப் என்னவோ அதை வச்சு தான் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங்கோட, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அப்படி தான் இருப்பேன். அதனால் மோஸ்ட்டாக வந்து எனக்கு என்ன வேணும்னு நான் நினைக்கிறேனோ
அது மோஸ்ட்டாக வந்து என் லைஃப்பில் வந்து எனக்கு வந்து கிடச்சிடும். ஸோ நீங்களுமே வந்து அந்த மாதிரி தான், இல்லை நான் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருப்பேன், எனக்கு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டப் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை என்ன மாதிரி தான் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள். போர்டு இருந்தாலும் சரி, விஷன் போர்டு இல்லைனாலும் சரி, நம்ம ஆனஸ்ட்டாக லைஃப்பை ரன் பண்ணோம் அப்படின்னா லைஃப்பில் நம்ம நினைக்கிற எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணாத ரீசன் பற்றி தான் சொல்லியிருக்கேன். பர்ஃபெக்ட் லைஃப் இல்லை, பர்ஃபெக்ட் க்ரோத் இல்லை, ஜஸ்ட் ரியல் லைஃப். அண்ட் என்ன கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். யூ ஆர் ஆல்சோ சம்வன் ஹூ ஆர் லைக் திஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். உங்களுக்கு இந்த வீடியோ கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.